அண்மைச் செய்தி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நிறைவு பெற்றுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, 2 மணி நேரமாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டம் நிறைவடைந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர், அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான முதல் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் வரக்கூடிய ஜனவரி 20ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் உரைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. அதே போன்று பார்த்தோம் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2 மணி நேரம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது அமைச்சரவை கூட்டம் தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர் சந்திப்பில் விரிவான விளக்கத்தை அளித்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.